ஒரு உருளைக்கிழங்கு வச்சு 10 நிமிஷத்தில் ரொம்பவே சுவையான பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். தேவைப்பட்ட 1 ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் ஆப்ஷனல் தான். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக மசாலா பொருட்களை போட்டு பொரிய விட்டுக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏலக்காய், 2 லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, இது மட்டும்தான் போட்டிருக்கேன். மசாலா நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாயை போட்டு நல்ல பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு பண்ண போகிற பிரியாணி 1.5 ஆழாக்கு பாஸ்மதி அரிசி வச்சு தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு வெங்காயம் இருந்தாலே போதும். நீள் வாக்கில் கட் பண்ண ஒரு உருளைக்கிழங்க எண்ணெயிலே போட்டு இது மாதிரி வெங்காயத்து கூடயே வதக்கி எடுத்துக்கலாம். நீள் வாக்கில் கட் பண்ண வெங்காயம் நல்ல பொன்னிறமாக மாறின பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 தக்காளியை அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளியை இது மாதிரி நம்ம அரைச்சி சேர்க்கும் போது பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு இந்த அளவுக்கு உப்பு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் 1.5 ஸ்பூன் சேர்க்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டாலே கரெக்டாக இருக்கும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா குழைய வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் தயிரையும் சேர்த்துட்டு 1.5 ஆழாக்கு பாஸ்மதி அரிசியை 1/4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு 2 தடவை மட்டும் கழுவிட்டு எடுத்துருக்கேன். அந்த அரிசியை இப்போ வடிகட்டிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அரிசியையும் மசாலாவோடவே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப அழுத்தி கிளறாமல் கொஞ்சம் ஜென்டிலாகவே கிளறி விடணும். அப்போ தான் அரிசி உடையாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம அரிசியும் மசாலா கூடவே வறுத்து பண்ணும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் அரிசி பார்த்திங்கன்னா நல்ல நீளமாக வரும். பாஸ்மதி அரிசியில் பண்ணும்போது 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணீர் தான் கணக்கு. இப்போ நம்ம 1.5 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறதுனால 2.25 கிளாஸ் தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லியும் போட்டுட்டு மூடி போட்டு இதை ஒரு 2 விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் வந்த பிறகு அடுப்பை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு இது குக்கர் அடுப்புலேயே இருக்கட்டும். நல்லா ஸ்டீம் அடங்கின பிறகு திறந்து பார்க்கலாம். பத்தே நிமிஷத்தில் ரொம்பவே கமகமன்னு சுவையான உருளைக்கிழங்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸ்க்கு கட்டி அனுப்புறதுக்கு ரொம்பவே ஏற்ற சாதம் இது. இதை ஒரு தயிர் பச்சடி கூட பரிமாறிடலாம். ரொம்பவே டேஸ்டியான இந்த ரெசிபியை இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் பல ரெசிபிஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.